இத்தாலியில் நடைபெற்று வரும் GT4 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் மீண்டும் விபத்தில் சிக்கினார். நல்வாய்ப்பாக காயம் ஏதுமின்றி அவர் உயிர் தப்பிய நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். வணக்கம் அஜய், விவரங்கள். இத்தாலியில நடைபெற்று வரக்கூடிய GTA4 கார் பந்தய போட்டியில அஜித் குமாருடைய கார் விபத்தில் சிக்கி இருக்கிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் கார் பந்தய வீரராகவும் திகழ்ந்து வரக்கூடிய அஜித்குமார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில அவருடைய அணி 3வது இடம் பிடித்து அசத்தியிருந்தது. இத்தாலியில நடைபெற்று வரக்கூடிய 12வது மிஸ்ஸின் முகெல்லோ கார் பந்தயத்தில் அஜித்குமார் பங்கேற்ற நிலையில அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து அசத்தியிருந்தது. தற்போது இத்தாலியில நடைபெற்று வரக்கூடிய GTA4 யூரோப்பியன் சீரிஸ் கார் பந்தய போட்டியில அஜித்குமார் கலந்து கொண்டு கார் ரேஸ்ல ஈடுபட்டு வராரு. இன்று நடைபெற்ற 2வது நாள் ஆட்டத்துல அஜித்தின் கார் விபத்தில் சிக்கியிருக்கிறது. ரேஸ் தொடங்கி 1/2 மணி நேரத்துல முன்னால் சென்ற காரின் மீது திடீரென டிராக்கில் நின்றதுனால பின்னால் வந்த அஜித்குமாரின் கார் முன்னால் இருந்த காரின் மீது பலமாக மோதியிருக்கிறது. இதுல அஜித்குமாருடைய காரின் இடதுபுற பக்கம் லேசாக காயமடைந்து அந்த காரினுடைய முன்பகுதி என்பது லேசாக உடைந்திருக்கிறது. இதனால அவருக்கு பெரிதாக எந்த காயமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து கார் சரி செய்யப்பட்டு மீண்டும் பந்தயத்துல இன்னும் சில நிமிடங்கள்ல இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கார் விபத்துல அஜித்குமாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அதிர்ஷ்டவசமாக. விவரங்களுக்கு நன்றி அஜய்.